சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்தில் மெத்தப்பட்டமைன் கடத்தலில் ஈடுபட்ட 7 பேர் சிக்கினர். அவர்களிடம் இருந்து மெத்தப்பட்டமைன், ஓஜி, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. தலைநகரில் பரபரப்பாக இயங்கி வரும் பேருந்து நிலையத்தில் சர்வசாதாரணமாக போதைப்பொருள் புழங்குவது ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஸ்டாலின் அரசு போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறியதால் தமிழகத்தில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்கள் அதிகரிப்பதாகவும் மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கார் ஒன்றை சோதனை செய்ததில் 290 கிலோ குட்கா பொருட்கள் பிடிபட்டன. ஜண்டாமேடு பகுதியில் திருவண்ணாமலை நோக்கி சென்ற கார் முன்னால் சென்ற கார் மீது மோதாமல் இருக்க பிரேக் போட்டதில் பின்னால் வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. அப்போது சாலையோரத்தில் கார் நின்றதும் அதிலிருந்த இருவர் தப்பி ஓடினர். இதனால் காரை சோதனை செய்ததில் 250 கிலோ ஹான்ஸ் மற்றும் 50 கிலோ A1 பாக்கு என மொத்தம் 290 கிலோ குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மிகவும் எளிதாக மக்களிடம் புழக்கத்தில் உள்ளது என்பதற்கு இந்த சம்பவமே சான்றாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே நாட்டுப்படகில் இலங்கைக்கு கடத்தவிருந்த 80 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டன. வேதாளை சூடை வலைக்குச்சி மீனவ கிராமத்தில் பதிவு எண் இல்லாத நாட்டுப்படகு கடலில் சென்றதை மடக்கி பிடிக்க முயன்ற போது மர்ம நபர் கடலில் குதித்து தப்பினார். இதையடுத்து நாட்டுப்படகை சோதனை செய்ததில் 5 மூட்டைகளில் இலங்கைக்கு கடத்துவதற்காக 80 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 12 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும் என தெரிய வந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கமும் பாலியல் குற்றங்களும் குறையாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.